ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் எல்லாரையும் சமமாக தான் நடத்துகிறேன். நான் எல்லாரையும் சமமாக தான் நடத்துகிறேன். நான் எந்த பாகுபாடும் காட்டுறதில்லை. நான் எல்லாரையும் சமமாக தான் நடத்துகிறேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ட்ரீட் எவ்ரி ஒன் ஈக்குவலி. ஐ ட்ரீட் எவ்ரி ஒன் ஈக்குவலி. ட்ரீட் அப்படின்னா ஒருத்தவங்களை நடத்துகிற விதம், அதை வந்து ட்ரீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். ஐ ட்ரீட் எவ்ரி ஒன் அப்படின்னா நான் எல்லாரையும் நடத்துகிறேன். ஈக்குவலி அப்படின்னா சமமாக. நான் எல்லாரையும் சமமாக தான் நடத்துகிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இவன் எல்லாரையும் சமமாக நடத்த மாட்றான். இவன் எல்லோரையும் சமமாக நடத்த மாட்றான். இவன் வந்து பார்ஷியாலிட்டி பார்க்குறான். ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க மாதிரி நடத்துகிறான். தெரிஞ்சவங்கள ஒரு மாதிரி நடத்துகிறான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He doesn't treat everyone equally. He doesn't treat everyone equally. He doesn't treat everyone அப்படின்னா அவன் எல்லாரையும் நடத்துறதில்ல. ஈக்குவலி அப்படின்னா சமமாக. அவன் எல்லோரையும் சமமாக நடத்துறதில்ல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ என்ன பண்ணிகிட்ருக்கன்னு நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீ என்ன பண்ணிகிட்ருக்கன்னு நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have been observing what you are doing. I have been observing what you are doing. I have been observing அப்படின்னா நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அப்சர்வ் அப்படின்னா கவனிக்கிறது. I have been observing அப்படின்னா நான் கவனித்து கொண்டு தான் இருக்கிறேன். எதை? வாட் யூ ஆர் டூயிங். நீ என்ன பண்ணுறன்னு. நீ என்ன பண்ணுறன்னு நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். I have been observing what you are doing. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னு அவன் கவனிச்சுக்கிட்டே இருக்கான். நான் என்ன பண்ணுறேன்னு அவன் கவனிச்சுக்கிட்டே இருக்கான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He has been observing what I am doing. He has been observing what I am doing. He has been observing அப்படின்னா அவன் கவனிச்சுட்டு இருக்கான். What I am doing, நான் என்ன பண்ணுறேன்னு. நான் என்ன பண்ணுறேன்னு அவன் கவனிச்சுட்டு இருக்கான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கவனிச்சுக்கிட்டே இருக்காத. அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கவனிச்சுட்டே இருக்காத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't keep observing what others do. Don't keep observing what others do. Don't keep observing அப்படின்னா கவனிச்சுக்கிட்டே இருக்காத. What others do, அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னு. அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கவனிச்சுட்டே இருக்காத. Don't keep observing what others do. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு இது வேண்டும் என்றால் நானே கேட்பேன். எனக்கு இது வேணும்னா நானே கேட்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? If I want this, I will ask for it myself. If I want this, I will ask for it myself. If I want this, எனக்கு இது வேணும்னா I will ask for it, நான் இதை கேட்பேன். மைசெல்ஃப் அப்படின்னா நானே அதை கேட்பேன். எனக்கு ஒன்று வேணும், எனக்கு இது வேணும்னா நானே கேட்பேன். அடுத்தவங்களை விட்டுலாம் கேட்க சொல்ல மாட்டேன். இஃப் ஐ வாண்ட் திஸ், ஐ வில் ஆஸ்க் ஃபார் இட் மைசெல்ஃப். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு இது வேணும்னா நீயே கேளு. உனக்கு இது வேண்டுமென்றால் நீயே கேளு. உனக்கு இது வேணும்னா நீயே கேளு. வேறு யாரையும் விட்டு கேட்க சொல்லாத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? If you want this, ask for it yourself. If you want this, ask for it yourself. If you want this, உனக்கு இது வேணும்னா ask for it yourself. நீயே இதை கேளு. You ask for it yourself. இதை நீயே கேளு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு எதையும் மறுபடியும் ஞாபகப்படுத்தாதே. எனக்கு எதையும் மறுபடியும் ஞாபகப்படுத்தாத. நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் மறந்துட்டுருக்கேன். தயவு செஞ்சு நீ மறுபடியும் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't remind me of anything again. Don't remind me of anything again. Don't remind me of anything அப்படின்னா எனக்கு எதையும் ஞாபகப்படுத்தாத. Again அப்படின்னா மறுபடியும் எனக்கு எதையும் ஞாபகப்படுத்தாத. Don't remind me of anything again. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உன்னால் எப்படி இப்படி யோசிக்க முடியுது. உன்னால் எப்படி இப்படி யோசிக்க முடியுது. எப்படி நீ இப்படி யோசிக்கிற. உன்னால் எப்படி இப்படிலாம் யோசிக்க முடியுது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
How can you think like this? How can you think like this? How can you think? உன்னால் எப்படி யோசிக்க முடியுது? Like this, இது மாதிரி உன்னால் எப்படி யோசிக்க முடியுது? How can you think like this? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இவன் எப்போதுமே இப்படி தான் யோசிக்கிறான். இவன் எப்போதுமே இப்படி தான் யோசிக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He always thinks like this. He always thinks like this. He always thinks அப்படின்னா அவன் எப்பயுமே யோசிக்கிறான். Like this, இது மாதிரி தான் அவன் எப்போதுமே யோசிக்கிறான். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது மாதிரி யோசிக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அதை தவிர அவன் என்கிட்ட எல்லாமே சொன்னான். அதை மட்டும்தான் சொல்லலை, அதை தவிர அவன் மற்ற எல்லாமே என்கிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He told me everything except that. He told me everything except that. He told me everything. அவன் என்கிட்ட எல்லாமே சொன்னான். except that, அதை தவிர. He told அப்படின்னா அவன் சொன்னான். டெல்லோட past tense told. He told me அப்படின்னா அவன் என்கிட்ட சொன்னான். எவ்ரிதிங் அப்படின்னா எல்லாத்தையுமே ஒவ்வொரு விஷயத்தையுமே அவன் என்கிட்ட சொல்லிட்டான். எக்ஸப்ட் தட், அதை தவிர மற்ற எல்லாமே அவன் என்கிட்ட சொல்லிட்டான். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அதை தவிர இவன் எல்லாவற்றையும் உன்னிடம் சொல்லுவான். இதை தவிர மற்ற எல்லாவற்றையும் இவன் உன்னிடம் சொல்லுவான். இதை தவிர மற்ற எல்லாத்தையுமே அவன் உன்கிட்ட சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will tell you everything except this. He will tell you everything except this. He will tell you everything. இவன் உன்கிட்ட எல்லாமே சொல்லுவான். except this, இதை தவிர இவன் உன்கிட்ட எல்லாமே சொல்லுவான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இதற்கு மேல் என்னிடம் எதுவும் கேட்காதே. இதுக்கு மேலே என்கிட்ட எதுவுமே கேட்காத, தயவு செஞ்சு இதுக்கு மேலே என்கிட்ட எதுவுமே கேட்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't ask me anything more. Don't ask me anything more. Don't ask me anything அப்படின்னா என்கிட்ட எதுவும் கேட்காத. more அப்படின்னா இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் கேட்காத, நான் எல்லாமே சொல்லிட்டேன். Don't ask me anything more. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். என்ன வேணால் நடந்திருக்கலாம். நம்ம அங்கே போகலை, அங்கே என்ன வேணால் நடந்திருக்கலாம், அங்கே என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Anything could have happened. Anything could have happened. Anything could have happened அப்படின்னா என்ன வேணால் நடந்திருக்கலாம். Anything could have happened. ஸோ நெக்ஸ்ட் ஒன், என்ன நடந்திருக்க முடியும். என்ன நடந்திருக்கும், அப்படி என்ன நடந்திருக்க முடியும் அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? What could have happened. What could have happened, என்ன நடந்திருக்கும். What could have happened. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இங்கே நடக்கிறதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இங்கே நடக்கிறதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, தேவையில்லாமல் என் மேலே சந்தேகப்படாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have nothing to do with what is happening here. I have nothing to do with what's happening here. I have nothing to do அப்படின்னா எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. I have nothing to do with, எதுக்கும், இங்கே நடக்கிறதுக்கும் எனக்கும். what is happening here, இங்கே நடக்கிறதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. I have nothing to do with what is happening here. ஸோ இதுவே அவனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have nothing to do with him. I have nothing to do with him. I have nothing to do with him. எனக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. எனக்கும் அந்த விஷயத்துக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. எனக்கும் அந்த விஷயத்துக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have nothing to do with that matter. I have nothing to do with that matter. I have nothing to do with that matter அப்படின்னா அந்த விஷயத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஒன், உனக்கும் அந்த விஷயத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா. உனக்கும் அந்த விஷயத்துக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா, நீ ஏதாவது பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you have anything to do with that matter?
Do you have anything to do with that matter? Do you have anything to do with that matter? உனக்கும் அதுக்கும் இந்த விஷயத்துக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? உனக்கும் அவனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? Do you have anything to do with him? ஓகேவா? ஸோ உனக்கும் அவங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கிறதா? இது இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். என்கிட்ட எத்தனை தடவை கேட்டாலும் இதுதான் உண்மை. நீ என்கிட்ட எத்தனை தடவை கேட்டாலும் நான் சொல்கிறது தான் உண்மை. நான் மாற்றி எதுவும் சொல்ல போகிறதில்ல. நீ எத்தனை தடவை கேட்டாலும் நான் இதே தான் சொல்ல போகிறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் இஸ் த ட்ரூத் ஈவன் இஃப் யூ ஆஸ்க் மீ மெனி டைம்ஸ். இட் இஸ் த ட்ரூத் ஈவன் இஃப் யூ ஆஸ்க் மீ மெனி டைம்ஸ். இட் இஸ் த ட்ரூத், இதுதான் உண்மை. ஈவன் இஃப் யூ ஆஸ்க் மீ மெனி டைம்ஸ், நீ என்கிட்ட எத்தனை முறை கேட்டாலும் பல தடவை கேட்டாலும் இட் இஸ் த ட்ரூத், இதுதான் உண்மை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு இன்னமும் அந்த சந்தேகம் இருக்கிறது. எனக்கு இன்னும் அந்த சந்தேகம் இருக்குது, இன்னும் எனக்கு அதை பற்றி சந்தேகம் இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஸ்டில் ஹாவ் தட் டவுட். ஐ ஸ்டில் have that doubt. I still have that doubt அப்படின்னா எனக்கு இன்னும் அந்த சந்தேகம் இருக்குது. I still have, எனக்கு இன்னும் இருக்குது. that doubt, அந்த சந்தேகம், எனக்கு இன்னும் அந்த சந்தேகம் இருக்குது. ஸோ இதுவே உனக்கு இன்னும் அந்த சந்தேகம் இருக்கிறதா, உனக்கு இன்னும் அந்த சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you still have that doubt? Do you still have that doubt? Do you still have that doubt அப்படின்னா உனக்கு இன்னும் அந்த சந்தேகம் இருக்கா? நெக்ஸ்ட் ஒன், எனக்கு இப்போது அந்த சந்தேகம் இல்லை. எனக்கு அதில் சந்தேகம் இருந்துச்சு, ஆனால் இப்போ எனக்கு அந்த சந்தேகம் இல்லை, எனக்கு கிளியர் ஆகிட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் நோ டவுட் அபவுட் தட் நவ். ஐ ஹாவ் நோ டவுட் அபவுட் தட் நவ். ஐ ஹாவ் நோ டவுட் அபவுட் தட் அப்படின்னா எனக்கு அதை பற்றி இப்போ சந்தேகம் இல்லை. நவ் அப்படின்னா இப்போது, எனக்கு இப்போ அதை பற்றி சந்தேகம் இல்லை. ஐ ஹாவ் நோ டவுட் அபவுட் தட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். எதை பற்றியும் கவலைப்படாத. எதை பற்றியும் கவலைப்படாத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் வரி அபவுட் எனிதிங். டோன்ட் வரி அபவுட் எனிதிங். டோன்ட் வரி அப்படின்னா கவலைப்படாத. வரி அப்படின்னா கவலைப்படுறது. ஸோ டோன்ட் வரி அப்படின்னா கவலைப்படாத. அபவுட் எனிதிங், எதை பற்றியும், எதை பற்றியும் கவலைப்படாத. டோன்ட் வரி அபவுட் எனிதிங். அவன் எல்லாத்த பற்றியும் கவலைப்படுறான். அவன் எல்லாத்த பற்றியும் கவலைப்படுறான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He worries about everything. He worries about everything. He worries அப்படின்னா அவன் கவலைப்படுறான். about everything, எல்லாத்த பற்றியும், அவன் எல்லாத்த பற்றியும் கவலைப்படுறான். He worries about everything. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் எதை பற்றியுமே கவலைப்படுறதில்லை. அவன் எதை பற்றியுமே கவலைப்படுறது இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He doesn't worry about anything. He doesn't worry about anything. He doesn't worry அப்படின்னா அவன் கவலைப்படுறது இல்லை. about anything அப்படின்னா எதை பற்றியும், அவன் எதை பற்றியுமே கவலைப்படுறது இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? நீ என்னை திட்டினப்ப எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? அவங்க இதை பண்ணினப்ப எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you know how I felt? Do you know how I felt? Do you know, உனக்கு தெரியுமா? How I felt, எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு, நான் எப்படி ஃபீல் பண்ணினேன்னு உனக்கு தெரியுமா? Do you know how I felt? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் அங்கே தான் அவனை முதல் தடவை பார்த்தேன். நான் அங்கே தான் அவனை முதல் தடவை பார்த்தேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I met him there for the first time. I met him there for the first time. I met him அப்படின்னா நான் அவனை பார்த்தேன். மீட் அப்படின்னா பார்க்குறது, சந்திக்கிறது. met அப்படின்னா past tense. I met him there, அங்கே நான் அவனை பார்த்தேன். for the first time, முதல் முறையாக, நான் அங்கே தான் அவனை பார்த்தேன். I met him there for the first time. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். ரெண்டு பேரும் இங்கேருந்து வெளியில் போங்க. ரெண்டு பேரும் இங்கேருந்து வெளியில் போங்க. நான் உங்கள்கிட்ட பேச விரும்பலை, ரெண்டு பேருமே இங்கேருந்து வெளில போங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? both of you get out from here. both of you get out from here.
போத் ஆஃப் யூ அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும். கெட் அவுட் அப்படின்னா வெளியில் போங்க. ஃப்ரம் ஹியர் அப்படின்னா இங்கேருந்து, ரெண்டு பேரும் இங்கேருந்து வெளியில் போங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவங்க ரெண்டு பேரும் இங்கேருந்து வெளியில் போயிட்டாங்களா? அவங்க ரெண்டு பேரும் இங்கேருந்து வெளியில் போயிட்டாங்களா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did both of them get out from here? Did both of them get out from here? Did both of them get out? அவங்க ரெண்டு பேரும் வெளியில் போயிட்டாங்களா? From here இங்கேருந்து அவங்க ரெண்டு பேருமே வெளியில் போயிட்டாங்களா? ஸோ இதுவே அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து வெளியில் போயிட்டாங்க, அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து வெளியில் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ இப்போது லாஸ்ட் வீடியோவில் சில சென்டென்சஸை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் உன்கிட்ட உண்மையை சொல்லுவான். அவன் உன்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லுவான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will tell you the truth. He will tell you the truth. He will tell you அப்படின்னா அவன் உன்கிட்ட சொல்லுவான். என்னதை? உண்மையை. The truth. அவன் உன்கிட்ட உண்மையை சொல்லுவான். He will tell you the truth. நெக்ஸ்ட் ஒன், அவன் இப்போலாம் வீட்டுக்கு வரதில்லை. அவன் இப்போதெல்லாம் வீட்டிற்கு வருவதில்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is not coming home these days. He is not coming home these days. He is not coming home அப்படின்னா அவன் வீட்டுக்கு வரதில்லை. These days இப்போலாம் அவன் வீட்டுக்கு வரது இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் நினச்ச மாதிரியே எல்லாம் நடக்கும். அவன் நினச்ச மாதிரியே எல்லாம் நடக்கும், அவனை கவலைப்பட வேணாம்னு சொல்லுங்கள் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா, everything will happen as he thinks. Everything will happen as he thinks. Everything will happen அப்படின்னா எல்லாமே நடக்கும். as he thinks, அவன் நினைக்கிற மாதிரியே எல்லாமே நடக்கும், ஓகேவா? தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.